ஹாய் வியூவர்ஸ், இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைட்டில் பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும். என்னடா அவன் சலார் படத்தை வந்து ஃப்ளாப்னு போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிடாதீங்க. அதாவது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன நடந்துட்டு இருக்கு, சினிமா வந்து எப்படி போயிட்டு இருக்கு, எதனால சலார் படம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி தான் நான் சொல்ல போறேன். இது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை, வேற வழியில. வாங்க வீடியோக்குள்ளார போவோம். நண்பர்களே, தமிழ் சினிமால பலதரப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குங்க. நிறைய படம் வந்து வருஷ கணக்காலாம் ஓடி இருக்குது. பல படங்கள் வந்து பல விருதுகளை வாங்கி கூச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி பலதரப்பட்ட வகையில படங்கள் வந்து ரிலீஸ் ஆனாலும் மக்கள் மத்தியில எந்த படத்துக்கு அதிக வரவேற்பு இருக்கோ அதுதான் உண்மையிலுமே சக்சஸ் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி வந்து எவ்வளவு நாள் ஓடிச்சு அப்படின்றத விட மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு தராங்க அப்படின்றத பொறுத்துதான் ஒரு படத்துடைய வெற்றியும் தோல்வியும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில அதிக தாக்கத்தை கொடுத்த படம் கேஜிஎஃப் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்ல இருந்து ஸ்கிரீன் பிளேல இருந்து எல்லாமே வேற லெவல்ல இருந்ததுங்க. எல்லாத்தையுமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லைங்க, எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரு பழக்கம் இருக்கு. என்ன தெரியுங்களா? ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிடுச்சுன்னா போதும், அது ரிலேட்டிவாவே அடுத்தடுத்து படங்கள் வர ஆரம்பிக்கும். அங்கதான் இயக்குநர்கள் தப்பு செய்யறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன், எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமாங்க, அதாவது மக்களுடைய மனதுல ஒரு படத்தை ஏத்துக்கிட்டாங்க, ஒரு படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, அந்த படம் செம ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அடுத்து வரக்கூடிய கதைகளும் அப்படிதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. அந்த மாதிரி ஒரு படத்தை தான் அடுத்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு படம் வந்துட்டா அடுத்து அது ரிலேட்டிவாக பல படங்கள் வந்துட்டு இருக்கும். ஆகவே சலார் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க. அப்படியே கேஜிஎஃப் படத்துல ஒர்க் பண்ண அதே டீம் தான் சலார் படத்துக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிரசாந்த் நீல் தான் டைரக்டர், ஹம்பிள் ஃபிலிம்ஸ் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க, விஜய் கிரகந்தர் தான் ப்ரொடியூசர், மியூசிக் எல்லாமே கேஜிஎஃப் டீம் தான் அப்படியே பண்ணியிருக்காங்க. ட்ரெயிலரும் பாத்தீங்கன்னா அப்படி கேஜிஎஃப் வந்து அப்படி காப்பி பண்ணி பேஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு கூட சொன்னாங்க. அதுல வந்து அதே சீன்ஸ் கிட்டத்தட்ட அதே டோன் தாங்க. அப்படியே கேஜிஎஃபோட டோனை காப்பி பண்ணி பேஸ் பண்ண எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்குது. அதுல வந்து வில்லன் ஆகட்டும், இதுலயே வந்து அதே வில்லன் தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அதனுடைய மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக்ல இருந்து எல்லாமே கிட்டத்தட்ட அப்படியே கேஜிஎஃப் காப்பி பண்ணி மாதிரி தான் இருக்குது. இப்ப கேஜிஎஃப் வந்து நல்ல செம்ம ஹிட், கேஜிஎஃப் 2 சூப்பர் ஹிட். எல்லாரும் என்ன சொன்னாங்க, தமிழ் டைரக்டர் எல்லாம் பார்த்து கத்துக்கோங்க, இந்த மாதிரி படம் எல்லாம் எடுக்கிறதுக்கு செகண்ட் பார்ட்ல எப்படி எடுக்கணும்னு கத்துக்கோங்க. என்ன நீங்க செகண்ட் பார்ட்ல எடுக்கிறீங்க, தமிழ்ல எந்த படமும் செகண்ட் பார்ட் ஹிட்டான மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் ஆனா எந்த லாங்குவேஜா இருந்தாலுமே சரி, ஒரு படம் ஹிட் ஆகுது, அதனுடைய செகண்ட் பார்ட் ஹிட் ஆகுதுனாலும் அடுத்த படம் அதே டைரக்டர் எடுக்கிறப்ப வேற ஒரு ட்ராக்ல தான் வந்து அந்த படம் இருந்தாதான் மக்கள் வந்து ஏத்துக்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா அதே காப்பியாவே அதே டோன்ல ஒரு படம் எடுத்தா கண்டிப்பா ஓடுறது சிரமம். ஆனா இது எல்லா இடத்துலயுமே நடக்கக்கூடிய ஒரு தப்புன்னே சொல்லலாம். ஏன்னா ஒன்னு ஹிட் ஆயிடுச்சுன்னா உடனே மக்கள் வந்து அதை நோக்கி தான் போறாங்க, அதை எதிர்பார்த்துதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம தமிழ்ல எடுத்துட்டோம்னா, எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா, லோகேஷ் கனகராஜ் டைரக்டர் அவருடைய படத்துல வந்த அடுத்தடுத்த படங்கள் பத்தி உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்த படம் மாநகரம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்த படங்கள் எப்படி இருந்தது, அது இல்லாம கைதிக்கு அப்புறம் வந்த படம் எப்படி இருந்தது, விக்ரம் படம் நல்லா இருந்தது, ஹிட் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து லியோ படம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு படம் வந்து ஹிட் ஆயிட்டா அடுத்த படமும் ஹிட் ஆகுது, அதுக்கு அடுத்த படமும் அதே தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அப்படி நம்ம நினைச்ச முடிவு செஞ்சிடவே கூடாது. இப்ப லியோ படத்தினுடைய ரிசல்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரே மாதிரி படங்கள் 1-2 வர 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 மக்களுடைய எதிர்பார்ப்பு குறைய ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் போய் பாக்குற அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு பாக்குற அந்த ஒரு எதிர்பார்ப்புக்கும் அடுத்தடுத்த பாட்டு வர்றதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கும், பிரமிப்பா இருக்கும். அடுத்த பாட்டு வர்றப்ப அது அப்படியே அவங்க அந்த பிரமிப்பை குறைய வைக்காம செகண்ட் பாட்டு கொண்டு போயிட்டாங்க. இப்ப கேஜிஎஃப் தேர்ட் பாட்டும் இதே டோன்ல இதே மாதிரி இருந்து சுவாரஸ்யம் கம்மியாகாம மக்களை வந்து சீட்டோட நுனியில உட்கார வச்சு பார்க்க வச்சாங்கன்னா தான் கேஜிஎஃப் 3 வந்து ஹிட் ஆகும். இல்லைன்னா கேஜிஎஃப் 3 வந்து டவுட் தான். அந்த மாதிரிதான் இப்ப சலார் படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போதும் அப்படியே கேஜிஎஃப் படத்தோடைய அப்படியே காப்பி மாதிரி தான் தெரியுது. என் மைண்ட் என்ன தோணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்பவுமே மக்கள் வந்து நல்ல படத்துக்கு நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க, படம் கண்டிப்பா ஹிட் ஆகும். பட் ஆனா அதே மாதிரி படங்கள் அடுத்தடுத்து வர வர கண்டிப்பா மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு குறைய ஆரம்பிக்கும். அது எந்த டைரக்டரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆக்டரா இருந்தாலுமே சரி. மிகப்பெரிய ஆக்டர்லாம் நடிச்சு மற்ற ஃபிளாப்பான படங்களும் இருக்குது. முகமே தெரியாத புதுமுக நடிகர்கள் நடிச்சு மிகப்பெரிய ஹிட்டான படங்களும் இங்க இருக்கு. ஆகவே மக்களுடைய மனதை புரிஞ்சுக்கிட்டு எடுக்கிற படங்கள் தான் வந்து கண்டிப்பா ஹிட் ஆகும். அது மட்டும் இல்லாம கதை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்,
மக்கள் வந்து விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கதைக்களமா இருக்கணும். அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து வர அந்த ஒரு மேஜிக் ஒரு படத்துக்கு எங்க நடக்குதோ அங்கதான் அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஆகவே சலார் படம் உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களுடைய மைண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் தொடர்ந்து முக்கியமான டாபிக் எல்லாமே பேச இருக்கோம். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுகளை சந்திக்கிற நண்பர்களே, பாய்.